என்ன கதவெல்லாம் சாத்துறீங்க? நாம என்ன ரகசியமா பேச போறோம்? ரகசியம் தான் மாமா சொல்ல போறேன். என்ன ரகசியம்? ஏன் மாமா, அந்த டிரைவர் யாருன்னு நினைச்சீங்க? ஆ? அவன் பேர் ஊர்ல நமக்கு என்ன தெரியும்? நம்ம வீட்டுல வேலை பார்த்தா அவ்வளவுதான். அதுக்கு என்ன இப்போ? மாமா, அவன் நம்ம வீட்டு வேலைக்காரன் இல்ல, நம்ம வீட்டு டிரைவர் இல்ல, அவன் உங்களோட மருமகன். அந்த டிரைவர் எனக்கு மருமகனா? உங்க தங்கச்சி மகன் உங்களுக்கு என்ன முறை வேணும் மாமா? தங்கச்சி பையன் மருமகன் தான். இவன் எனக்கு மருமகனா? ஆமா மாமா, அவன் உங்களுடைய மருமகன் தான் மாமா, உங்களுடைய மருமகன் தான். என்ன மாப்பிள சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயோ மாமா, அவன் உங்க தங்கச்சி அபிராமியோட பையன். நீங்க உண்மையாவ சொல்றீங்க? அவ என் மருமகனா? ஆமா மாமா, அவன் உங்க தங்கச்சி பையன் தான். அவன் பேரு கார்த்தி. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? 30 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் திருவிழா நடந்தப்ப அத முன்னாடி நின்னு நடத்த வேண்டியது யாரு? உங்க பையன். ஆனா அவன் என்ன செஞ்சான்? ஒரு பொண்ணு பின்னாடி ஓடி போயிட்டான். இந்த கோயிலை தீட்டு பண்ணி சாமி குத்தம் பண்ணிட்டு போயிட்டான். கோயிலை திறக்கணும், உங்க பையன் வந்து பரிகாரம் பண்ணி தாயா திறக்கணும். மூட்டை உடைச்சிட்டா நீ என்ன பெரியாளா? பரிகார பூஜை பண்ணாம கோயிலை திறக்கவே கூடாது. இப்ப என்னங்க, என் தாய் மாமா 60 நாளுக்குள்ள குடும்பத்தோட வந்து இங்க பரிகாரத்தை செஞ்சு கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணணும், அவ்வளவுதானே? என் மாமா இங்க வருவார், இந்த பரிகார பூஜையை செய்வார், இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? சொல்றபடி நடக்கலன்னா அவனை என்ன பண்றது? அப்படி என் பேரை சொன்னது நடக்கலன்னா நான் உயிரோட இல்லைன்னு வச்சுங்க. வாங்க மாமா, உட்காருங்க. அது என்ன மாமான்னு சொன்னீங்க? அது இல்ல, வயசுல பெரியவங்க இல்ல நீங்க, அதான் அங்கிள்னு சொல்றதுக்கு பதிலா மாமான்னு சொல்லிட்டேன். இவ்வளவு காலம்